7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். 2014ஆம் ஆண்டு உலகின் வெப்பம் மிகுந்த ஆண்டாக இருந்தது என்று நாசா அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2014 was the hottest year on record. நியூயார்க்கில் உள்ள வானிலை அறிவியலாளர்கள் அமைப்பினர் உலகின் பல்வேறு பகுதிகளில் வெப்பம் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். ஒவ்வொரு வருடமும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து பதிவான வெப்பம் குறித்த ஆய்வை இவர்கள் மேற்கொண்டனர். இது தொடர்பாக வெப்ப வரைபடம் ஒன்றும் உருவாக்கப்பட்டது. அதில் உலகில் நீண்ட காலமாகவே வெப்பம் தொடர்ந்து அதிகரித்து வந்திருப்பது தெரியவந்தது. கடந்த 1880ஆம் ஆண்டு -1.5 ஃபாரன்ஹீட்டாக இருந்த வெப்பநிலை தற்போது 2004ஆம் ஆண்டில் 1.4 ஃபாரன்ஹீட்டாக உயர்ந்துள்ளது. உலக அளவில் தற்போது பருவகாலம் மாறியுள்ளது. இது மிகப்பெரிய சவாலாக உள்ளது. இது தொடர்பாக நிபுணர்கள் கூறும்போது, உலகமயமாக்கல் காரணமாக ஆண்டுக்கு ஆண்டு வெப்பம் உயர்ந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். அதன்படி 2014ஆம் ஆண்டு உலகின் அதிக வெப்பம் மிகுந்த ஆண்டாக இருந்துள்ளது. அமெரிக்காவின் மேற்கு பகுதியில் அதிக அளவு வெப்பம் பதிவாகியுள்ளது. அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறி வருவதே வெப்பம் அதிகரிப்பதற்கு காரணமாகும். பெட்ரோலிய உற்பத்தி, இயற்கை எரிவாயு மற்றும் அதிகமான எண்ணிக்கையில் இயக்கப்படும் வாகனங்களில் இருந்து வெளிவரும் புகை ஆகியவற்றின் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு வாயு அதிக அளவில் வெளியேறுகிறது. இது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் உலகில் வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.